ராஜஸ்தானில் கல்யாண ராணியாக உலா வந்த இளம்பெண் 25க்கும் மேற்பட்ட அப்பாவி ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரோக்கர்கள் மூலம் சட்டப்படி திருமணம் செய்து ஒரு வாரத்திற்குள் நகை பணத்தை வாரி சுருட்டி கொண்டு ஓடும் கேடி லேடி சிக்கியது எப்படி? திருமணத்திற்கு வரன் தேடி நாள் குறித்து பத்திரிகை அடித்து பண்டபாத்திரம் வாங்கி மண்டபத்தை புக் செய்து என பட்டியல் நீடும் இந்த காலத்தில் பெண் ஒருவர் ஒரு கும்பலாக செயல்பட்டு அப்பாவி ஆண்களை ஏமாற்றி நூதன மோசடியில் ஈடுபட்டுள்ளார். பலரின் வாழ்க்கையில் விளையாடிய கல்யாண ராணிக்கு 25வது திருமணத்தில் எண்டு கார்டு போடப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மாதோப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஷ்ணு சர்மா. இவருக்கு மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த அனுராதா என்பவருடன் கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. தனது திருமணத்திற்காக விஷ்ணு கடன் வாங்கி விமர்சையாக திருமணத்தை நடத்தியுள்ளார். திருமணத்திற்கு பின் இப்படி ஒரு மருமகள் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மாப்பிள்ளை வீட்டார் மெச்சும் அளவிற்கு அனுராதா நடந்து கொண்டுள்ளார். எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்த சமயத்தில் கடந்த 2ஆம் தேதி இரவில் நன்றாக தூங்கி எழுந்த விஷ்ணு சர்மாவுக்கு நல்ல பொழுதாக விடியவில்லை. காலையில் படுக்கையில் இருந்து எழுந்திருந்த போது வீட்டில் இருந்த பண்டபாத்திரங்கள் உட்பட விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். வீட்டில் மனைவி அனுராதாவும் மாயமாகி இருந்தார். பின்னர் பீரோவை திறந்து பார்த்தபோது 1,25,000 ரூபாய் மதிப்பிலான நகைகள், 30,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை திருடப்பட்டிருப்பதைக் கண்டு விஷ்ணு சர்மாவுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. மேலும் தவணையில் வாங்கிய 30,000 ரூபாய் செல்போனும் காணாமல் போனது. அப்போதுதான் தனது மனைவி அனுராதா அத்தனை பொருட்களையும் ஆட்டையை போட்டுக்கொண்டு தடபுடவென ஓடிவிட்டார் என்பதை உணர்ந்துள்ளார். வேறு வழியின்றி போலீசில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் திருமணத்திற்காக அனுராதா கொடுத்த ஆவணங்கள் அனைத்தையும் பரிசோதித்துள்ளனர். அப்போது அந்த ஆவணங்கள் அனைத்தும் போலி என்பதை அறிந்து விஷ்ணு சர்மா தலையில் இடியே விழுந்தது போல கிறுகிறுவென இருந்துள்ளார். திருமணத்திற்கு புரோக்கராக செயல்பட்ட பப்பு, மீனா மற்றும் சுனிதா ஆகியோருக்கு விஷ்ணு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். கடைசியில் புரோக்கர்கள், திருமணத்தை பதிவு செய்த அதிகாரிகள் என அனைவரும் அனுராதாவின் ஆட்கள் என்றும் அவர் செய்த செட்டப்புகள் என்பதும் தெரிய வந்தது. போலீசாருக்கே தலை சுற்றிவிட்டது. இதையடுத்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் போபாலில் பதுங்கியிருந்த அனுராதாவை அதிரடியாக கைது செய்தனர். விசாரணையில் உண்மையில் அனுராதா உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அவர் பல்வேறு பெயர்களில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் அப்பாவி ஆண்கள் பலரின் வாழ்க்கையில் விளையாடியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்லைனில் வரன் தேடும் ஆண்களை குறிவைத்து அவர்களிடம் புரோக்கர்களை அனுப்பி ராதா வலை வீசி உள்ளார். அந்த வலையில் விழுபவர்களை திருமணம் செய்து ஒரு வாரத்திலேயே வீட்டில் இருந்த தங்க நகைகள், பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களுடன் எஸ்கேப் ஆனதும் அம்பலமானது. இதுவரை 25 அப்பாவி ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கல்யாண ராணியாக உலா வந்த அனுராதாவுக்கு ராஜஸ்தான் போலீசார் எண்டு கார்டு போட்டுள்ளனர்.